Hi friends, welcome to CBC class 12 applied mathematics solution பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் நம்பர் 5.4ல 6th ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போறோம். இதை நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நிறைய டைம் பார்க்கறேன், சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறேன், தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைய உங்க குடும்பத்துல ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓகேவா? ரைட். என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன். ஓகே, தேவையில்ல டைலாக் பேசுறது தான் மறந்துடும். இப்போது நம்ம ஷோ தட் எக்ஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்துறாங்க, ஒய்னு ஒன்று கொடுத்துறாங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் ஷோ பண்ணணுமா? ஓகேவா? ஸோ ஒய்னானது இதில் என்னென்ன தேவையோ அதை நான் கண்டுபிடிக்கலாம். ஒய்னானது இது ஒரு ஒய், அப்போ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. சப்ப மேட்டர் பார்த்தீங்களா? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னானது தான் இவன் தான், அது பிரச்சனை இல்லை. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். இப்போ இங்கே பாருங்கள், எல்லாம் டீயில் இருக்குது. நம்ம போன எக்ஸசைஸே பார்த்துருக்கோம். பேராமெட்ரிக் டிஃபரன்ஷியேஷனில் டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது டி இன்வால்வ் ஆகி வந்தால் டி வந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் கூட ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருப்பேனே, டிஒய் பை டிடி டிவைடட் பை, சொல்லுங்கள். கேட்குது, எனக்கு கேட்குது. டிஎக்ஸ் பை டிடி. நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட், ஐ அண்டர்ஸ்டுட். அதுவும் கேட்குது. டிஒய் பை டிஎக்ஸ் டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி. ஓகேவா? ஸோ இப்போது டிஒய் பை டிடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதான் ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி மைனஸ் 1/t. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வந்து டி வச்சு பண்ணணும். ஸோ டிஒய் பை டிடி ஏ. இப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாப்பா 1, அதே மாதிரி டீயை பண்ணால் 1/x. இங்கே பாருங்கள், டிஃபரன்ஷியேஷனாக 1/x என்ன தெரியுங்களா? டிஃபரன்ஷியேஷனாக 1/x தான் -1/x². இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய சம்மில் ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 1/tனா -1/t². ஸோ இது என்ன ஆகும்னா a இன்ட்டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/t². ஸோ இதான் டிஒய் பை டிடியோட ஆன்சர். இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி எக்ஸ் எடுத்துக்கோங்க, a into t plus 1/t. Differentiate with respect x and t வச்சு differentiate with respect to t. dx by dt என்ன வரும்? a அப்படியே இருக்கும். t differentiate பண்ணால் 1. 1/t 1/x மாதிரி பண்ணால் -1/x², -1/t². இதான் dx by dt யோட ஆன்சர். இது dy by dt யோட ஆன்சர். இப்போ ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணால் dy by dx கிடைக்கும். பண்ணலாமா டிவிஷன்? இது எங்கே போடுறோம் பாருங்கள். ஸோ dy by dx equal to dy by dt என்னது? இதோ இந்த ஆன்சர் a இன்ட்டு, இங்கே பாருங்கள், இது எல்சிஎம் கூட எடுத்துக்கலாம். t² ப்ளஸ் 1/t² பை dx by dt இதில் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்சர் dx by dt உடைய ஆன்சர் a இன்ட்டு t² மைனஸ் 1/t². இப்போ இந்த ஏவும் கேன்சல், இந்த t² கேன்சல். என்னதான் மிச்சம்? t² ப்ளஸ் 1/t² மைனஸ் 1. இதான் என்னோட டிஒய் பை டிஎக்ஸ் ஆன்சர். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்னோட என்ன ஆன்சரு? டிஒய் பை டிஎக்ஸ் ஆன்சர். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ரூவ் தட்டில் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது அப்புறமா எக்ஸ்எல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இது ஓகே. இப்போ y²னா இதான் ஒய்யை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ d²y பை dx² வேணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, d²y பை dx² வேணும். இப்போ d²y பை dx² என்ன அர்த்தம்னா, இது பாரு, இதுக்கு என்ன மீனிங்னா d², அப்போ 2 d இருக்குன்னு அர்த்தம். ஒரு d இங்கே போட்டேன், இன்னொரு d இங்கே போட்டேன், dy. dx த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஒரு dx இங்கே போட்டேன், பை இங்கே dx. அதாவது இங்கே பாருங்கள், இதுதான் இதுக்கான மீனிங். dy பை dx ஆல்ரெடி இது இருக்குது. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், அதான் இதுக்கான மீனிங். அதாவது இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் d² பை dx². ரைட்டா? ஸோ இப்போது அதாவது இந்த ஆன்சரை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு பண்ணணும். இதான் அந்த மீனிங். ஓகேங்களா? இதை அழிச்சிடுறேன். மீனிங் புரிஞ்சதில்ல. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண இடம் பத்தாதில்ல. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இது இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு t² ப்ளஸ் 1/t² மைனஸ் 1. இதை வந்து அகெயின் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சே பண்ணணும். பண்ணால் இந்த பக்கம் d² பை dx² வந்துடும். ரைட்டா? இந்த பக்கம் மேலே ஒரு ஃபங்க்ஷன், கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது u பை v ஃபார்முலா, u by v the whole dash equal to என்ன ஃபார்முலா? v². இங்கே v போட்டால் மேலே உடனே v போட்டிங்களா, uக்கு டேஷ் போடுங்க, மைனஸ் u போட்டிங்களா, vக்கு டேஷ் போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ uனானது மேலே இருக்கிற டேர்ம், uனா t² ப்ளஸ் 1. vனானது கீழே இருக்கிற டேர்ம், t² மைனஸ் 1. u டேஷ்னா t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. v டேஷ்னா t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. 1 பண்ணால் 0 தானே, அதை அப்படியே விட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக போடுங்க பார்க்கலாம். v², இதான் கீழே, இதான் v ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். t² மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். v இன்ட்டு u டேஷ், v இன்ட்டு u டேஷ். t² மைனஸ் 1 இன்ட்டு u டேஷ்னா 2t மைனஸ் u இன்ட்டு v டேஷ், u இன்ட்டு v டேஷ். uனானது t² ப்ளஸ் 1 இன்ட்டு v டேஷ்னா 2t. ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? ரைட்? இன்டூ, நல்லா பாருங்கள், இன்டூ. இது எல்லாமே வந்து டீயில் இருக்குது. நான் வந்து எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்புறம் இன்டூ என்ன போடணும்? t
டீயை எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ்னு போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டீயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே டீயில் தான் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை. ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேஷனே வித் ரெஸ்பெக்ட் டு டி வச்சு பண்ணுறேன். அதோட வேரியபிள் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. பட் ஆனால் டீயில் இருக்கிறத எக்ஸ் வச்சு பண்ணால் எக்ஸ்ட்ராவா டீயை எக்ஸ் வச்சு பண்ணேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ டிடி பை டிஎக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரைட்டாக சிம்பிளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அந்த 2t இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2t இன்ட்டு டி ஸ்கொயர் 2t கியூப் மைனஸ் 2t மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்கட்டும். இந்த 2t உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2t கியூப் ப்ளஸ் 2t பை டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்களேன். இங்கே டிடி பை டிஎக்ஸ்னு இருக்கா? இதுனா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி இருக்குல்ல, இதை அப்படியே தலைகீழாக போடணும். அதான் டிடி பை டிஎக்ஸ்க்கான அர்த்தம். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணுறேன். இந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி இங்கே இருக்குது. இது எல்சிஎம் எடுத்தால் டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். இப்போ இது தலைகீழாக போட்டால் அதான் டிடி பை டிஎக்ஸ். வந்து கீழே வந்துடும். இந்த டி ஸ்கொயர் கீழே இருக்கிற டி ஸ்கொயர் மேலே போயிடும். இந்த டி ஸ்கொயர் மைனஸ் 1 கீழே வந்துடும். ஸோ இதுதான் டிடி பை டிஎக்ஸ். அப்படியே தலைகீழ கீழே இருக்க டி ஸ்கொயர் மேலே போயிடுச்சு, கீழே வந்துச்சு, டி ஸ்கொயர் மைனஸ் 1. இதை வந்து இங்கே டிடி பை டிஎக்ஸ் பேசி சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே டிடி பை டிஎக்ஸ் தேவைப்படுது. அதுக்கு இங்கே டிஎக்ஸ் பை டிடி இருக்குது. இதை அப்படியே எல்சிஎம் எடுத்துட்டேன். இங்கே டி ஸ்கொயர் போயிடுச்சு மைனஸ் 1. இதை அப்படியே தலைகீழாக போட்டால் என்ன வரும்? டி ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணணும். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண போகிறேன். என்ன போர்டில் இடமே பத்தலை. ஓகே, பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கீழே இருந்தது பார்த்தீங்கன்னா அதே தான் அப்படியே மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. இப்போ மைனஸ் உள்ள தள்ளிட்டு போங்க. ஸோ 2t கியூப் மைனஸ் 2t மைனஸ் உள்ள தள்ளிட்டு போனால் மைனஸ் 2t கியூப் மைனஸ் 2t. ரைட்டா? ஸோ இப்போ பை டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டி ஸ்கொயர் பை ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த டேர்ம் இருக்குது. ப்ளஸ் 2t கியூப் மைனஸ் 2t கியூப் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது? மைனஸ் 2t மைனஸ் 2t என்ன வரும்? மைனஸ் 4t இன்ட்டு இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது பை இது ஏ அப்படியே இருக்கட்டும். டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் 3 ஆகிடும். இப்போ 4t இன்ட்டு டி ஸ்கொயராக மைனஸ் 4t கியூப் பை ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் கியூப். இதுதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். இந்த ஆன்சர். ஓகேவா? இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது கூட என்ன பண்ணணும்? ஒய் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னால் இதான் என்னோட ஒய் டேர்மு. இது இருக்கு பாருங்கள், இதான் ஒய் டேர்ம். இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர்னால் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டி த ஹோல் ஸ்கொயர். பாருங்கப்பா, இதான் ஒய் டேர்ம். ஏ இருக்குது, இந்த டி இங்கே மல்டிப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டி வந்துச்சு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ்க்கு ஆன்சர் மைனஸ் 4t கியூப் பை ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். எக்ஸ்னா என்னது? இது வந்து எக்ஸு. இதையும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும். ரைட்டா? ஸோ ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை டி. இதான் எக்ஸோட ஆன்சர். எக்ஸு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி இங்கே எழுதி வச்சுருக்கேன். டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்புறம் மைனஸ் ஒய் ஒய்னா என்னது? இது வந்து ஒய். இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டி. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 0ன்னு வரணும். எல்லாம் கேன்சல் ஆகணும். இது அப்படியே இருக்கட்டும். மேலே போடுவோமா? இங்கே போடட்டுமா? ஸோ இப்போ பாருங்கள், இதை இங்கே போடுறோம் பாருங்கள். ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், டி ஸ்கொயர் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் பை டிஏ ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 4t கியூப் பை ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் 3 ப்ளஸ் ஏ இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே டி ஸ்கொயர் ப்ளஸ் 1, இங்கேயும் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான். இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். கீழே டி இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் இது ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 1 பை டி.
கரெக்டாக. இப்போது இதில் கேன்சல் ஆகுதா, இங்கே டி ஸ்கொயர், இங்கே ஒரு டி ஸ்கொயர் கேன்சல், டி ஸ்கொயர் மைனஸ் இந்த ஹோல் ஸ்கொயரு, இங்கே ஒரு 2 கேன்சல், இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ கேன்சல். ஸோ மிச்சம் ஒரு ஏ தான் இருக்குது. இங்கே டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் இருக்குது, இந்த 4ம் இருக்குது. ஏல ஒரு ஏ தான் கேன்சல் இருக்குது. ஸோ -4a மிச்சம் இருக்கா. இங்கே ஒரு டி ஸ்கொயரில் டி ஸ்கொயர் கேன்சல், ஒரு டி மிச்சம் இருக்குது. பை டி ஸ்கொயர் -1 ஒரே ஒரு டேர்ம் மிச்சமாக இருக்குது. ரைட்டா. இங்கே தான் கேன்சல் ஆகுமா, இங்கே எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி தெரில. a இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை டி இன்ட்டு டி ஸ்கொயர் -1 மைனஸ் a இன்ட்டு டி ஸ்கொயர் -1 பை டி. ரைட்டா. இப்போ இந்த 3 டேர்முக்கு நான் எல்சிஎம், 3 டேர்ம் கூட எல்சிஎம் எடுக்க வேண்டாம், இந்த 2 டேர்ம் மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, -4at பை டி ஸ்கொயர் -1 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இப்போ இங்கே டி இருக்குது, இதுக்கிட்ட இந்த டி ஸ்கொயர் -1 இருக்குது, இதுக்கிட்ட டி ஸ்கொயர் -1 இல்லை. அப்போ அதான் என்னோட இந்த 2 டேர்ம் சேர்த்து போடுங்க. டி இல்லை எது இல்லையா, இது இல்லையா, மல்டிப்ளை பண்ணுறேங்க, அவ்வளோதான். டி இன்ட்டு டி ஸ்கொயர் -1 இந்த டேர்ம் ஏ அப்படியே இருக்கும். இதை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர்னா டி ஸ்கொயருக்கே ஸ்கொயர்னா டி பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போது 2 இன்ட்டு ஏனா டி ஸ்கொயர் இன்ட்டு பினா டி ஸ்கொயர் இன்ட்டு 1 டி ஸ்கொயர் தான். இது அப்படியே இருக்கட்டும். ரைட்டா. ஸோ இப்போது இந்த ஏ அப்படியே இருக்குது, இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், மைனஸ் போட போகிறேன், மைனஸ் இந்த ஏ அப்படியே இருக்குது, இந்த டி ஸ்கொயர் இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை. எது இல்லையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். டி ஸ்கொயர் -1 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ டி ஸ்கொயர் -1 ஆல்ரெடி ஒன்று இருக்கிறனால இது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா, 2 டேர்ம் ஆகிடும். டி ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டாக, இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ இது ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். -4at பை டி ஸ்கொயர் -1 ப்ளஸ் இந்த ஏ கூட ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, at பவர் 4 ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2at ஸ்கொயர் மைனஸ் ஏ வெளியே இருக்கா. இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ ஏ ஸ்கொயர்னா டி பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ 2 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு 1னா அது டி ஸ்கொயர் தான். பை இந்த டினாமினேட்டர் அப்படி இருக்கும், டி இன்ட்டு டி ஸ்கொயர் -1. ஸோ அப்போ இங்கே -4at பை டி ஸ்கொயர் -1 ப்ளஸ் இந்த ஏடி பவர் 4 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் ஏ அப்படியே இருக்குது, ப்ளஸ் 2at ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணால் -at பவர் 4 மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2at ஸ்கொயர் பை டி இன்ட்டு டி ஸ்கொயர் -1 ப்ளஸ் at பவர் 4 மைனஸ் at பவர் 4 ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். அப்போ மிச்சம் என்ன தான் இருக்குது, இந்த -4at பை டி ஸ்கொயர் -1 இங்கே ப்ளஸ் 2at ஸ்கொயர், 2at ஸ்கொயர்னா 4at ஸ்கொயர் பை டி இன்ட்டு டி ஸ்கொயர் -1. இப்போ இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி கேன்சல். ஸோ -4at பை டி ஸ்கொயர் -1 இங்கே ப்ளஸ் 4at பை டி ஸ்கொயர் -1. இங்கே பாருங்கள், இது -4at பை டி ஸ்கொயர் -1 ப்ளஸ் 4at அப்படியே கேன்சல். ஸோ 0. அவ்வளோதான். ஓகே, ஸ்மைலி கேவலமாக இருக்குதுல, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ், சூனியக்கிற பொம்மை மாறிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். 0ன்னு கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் சம் பெருசாக போயிடுச்சு, பட் கான்செப்ட்ஸுமே ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் போட்டு பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா. வீடியோ புரியல திரும்ப ஒரு வாட்டி ஃபஸ்ட் வந்து பாருங்கள், 2-3 வாட்டி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா. தேங்க்யூ.